ஹலோ எவ்ரிவான். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். போட்டித் தேர்வுகள்னாலே நேரத்தை மிச்சப்படுத்துறது எவ்ளோ முக்கியம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், கரெக்ட்டா? இன்னைக்கு பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தெரியிற ஒரு கணக்க எப்படி மின்னல் வேகத்துல, அதாவது வெறும் 5 வினாடில சால்வ் பண்றதுன்னு நாம பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ கேள்வி என்னன்னு தெளிவா பார்க்கலாம். 5 எண்களின் கூடுதல் 500 ரூபாய். அந்த எண்களின் சராசரி 100 ரூபாய் அப்படின்னா மொத்தம் அங்க எத்தனை எண்கள் இருக்கு? இதுதான் கேள்வி. பொதுவாய் இப்படி ஒரு கேள்வியை பார்த்தோன்னே நம்ம மைண்ட் என்ன பண்ணும்? பலவிதமான கால்குலேஷன்ஸை போட ஆரம்பிக்கும் இல்லையா? ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இத ஒரு பெரிய ப்ராசஸா பண்ணாம எப்படி பட்டுன்னு ரொம்ப சிம்பிளா அணுக போறோங்கிறதுல தான் நம்ம ட்ரிக்கே இருக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கேள்வியில இருக்கிற தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நமக்கு தேவையான அந்த கோர் டேட்டாவை மட்டும் தனியா எடுக்கணும். பாருங்க, நீல நிறத்துல இருக்கிற அந்த கூடுதல், அதாவது சம் 500, அப்புறம் பச்சை நிறத்துல இருக்கிற அந்த சராசரி, அதாவது ஆவரேஜ் 100. இந்த ரெண்டு நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம வேலையை முடிக்க போகுது. சோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற அந்த எளிய ஷார்ட்கட் ஃபார்முலா என்ன தெரியுமா? எண்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு கூடுதல் டிவைடட் பை சராசரி. அவ்வளவுதான். எந்த ஒரு சுத்தி வளைக்கிற வழியிலையும் போகாம ஸ்ட்ரெயிட்டா அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணாலே போதும். ஈஸியா ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ இத எப்படி ஒர்க் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். நம்மளோட டேட்டாவான 500 அந்த 100ஆல நேரடியாக வகுக்க போறோம். சோ 500 டிவைடட் பை 100. சொல்லுங்க, இதுக்கான விடைய கண்டுபிடிக்க பேனாவோ கால்குலேட்டரோ தேவையா என்ன? கண்டிப்பா இல்ல. மனக்கணக்காவே ஒரு செகண்ட்ல விடைய சொல்லிடலாம். எக்ஸாக்ட்லி. நம்மளோட ஃபைனல் ஆன்சர் 5 அப்படின்னா அங்க மொத்தம் 5 எண்கள் இருக்குன்னு அர்த்தம். எந்த ஒரு பெரிய கஷ்டமும் இல்லாம ரொம்ப ரொம்ப சுலபமா சரியான விடிய நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பாத்தீங்களா? எக்ஸாம்ஸ்ல இப்படி ஒரு கொஸ்டின் வந்தா அசால்ட்டா ஒரு மார்க்க உங்க பாக்கெட்ல போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ற எல்லாரும் இந்த ஷார்ட்கட்டை உங்க மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு கூடுதல் வகுத்தல் சராசரி. இதுதான் அந்த சீக்ரெட் மேஜிக். இது எக்ஸாம் ஹால்ல உங்க டைமை பயங்கரமா மிச்சப்படுத்தும். சரி, கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த மாதிரி சரியான ட்ரிக்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணா இன்னும் எத்தனை கடினமான கணக்குகளை வெறும் 5 வினாடியில உங்களால சால்வ் பண்ண முடியும்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க.